ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனக்கு தெரிந்த சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் வச்சு செய்கிற கிரேவி. பொதுவாக பீட்ரூட்னால் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் பீட்ரூட்டையும் துவரம்பருப்பையும் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட் நான் எடுத்திருக்கேன். அந்த பீட்ரூட்டை பொடியாக அரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் துவரம்பருப்பு. நான் வந்து பங்கு துவரம்பருப்பும் பங்கு பாசிப்பருப்பும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக துவரம்பருப்பில் செய்யணும் அப்படின்னாலும் செய்யலாம். நான் ஒரு சேஞ்சுக்காக ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் உப்பு. இதெல்லாம் வந்து நம்ம 1 பாட்டில் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு 1 பாட் ரெசிபியாக செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயணுங்கிற அவசியம்லாம் இல்லை. எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம வந்து அரைஞ்சி வச்சுருக்குறோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் போட்டுக்கோங்க அதில். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் அதிலே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா உள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த மசாலா பொருள்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான தண்ணி, அதாவது காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா லைட்டாக வந்து ஃபுல்லாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி நீங்கள் வந்து இது ஒரு 5-6 விசில் வேகிற வரையும் நல்லா வேக வைங்க. நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா தான் பீட்ரூட் நல்லா வெந்து கொஞ்சம் அழிஞ்சு வரும். அப்போ தான் வந்து பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க. பீட்ரூட் முழுசாக இருந்தால் வந்து பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு 5-6 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து குழஞ்சி வரும். ஆனால் நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 விசில் தான் வைக்கிறேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பீட்ரூட் முழுசாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் விசில் கம்மியாக வைக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கு, ஒன்றோட ஒன்று நான் சொன்ன மாதிரியே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றினோட்டி எண்ணெய் காயிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வரணும். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து ஜீரகம், அது 2ஐயும் போட்டுக்கோங்க. இது 3ம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா செவந்து, உளுத்தம்பருப்பு நல்லா கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வரமிளகா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வரமிளகா போட்டு நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயம், அந்த பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கான பெருங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கிரேவி, அதை எடுத்து வச்சு நம்ம தாளிச்சிருக்கோம்ல அந்த தாளிப்பை அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா ஓரளவுக்கு ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்கள் பீட்ரூட் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த பீட்ரூட் கிரேவி பார்த்திங்க அப்படின்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.